உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்ணனா? வாங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் பாரதியா? ஆமா டாக்டர். உட்காருங்க. தர்மலிங்க சார் சொன்னாரு, எனக்கு உங்க ஸ்டோரி கேட்டதும் உங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பெரிய மரியாதையே வந்துடுச்சு. ஆக்சுவலா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற யாரா இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு குழந்தை இருந்தா அத வேணுமா வேணாமான்னு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைக்காக உங்க 2 பேருக்கும் குழந்தையே வேண்டான்னு சொல்லிருக்காரு. ரியலி ஹி இஸ் a very great gentleman. ஓகே பாரதி, அபார்ட் பண்ணி முடிச்சதும் ப்ளீடிங் இருக்கும், கொஞ்சம் பெயினும் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. சரி, பிபி செக் பண்ணிடலாம். பிபி செக் பண்ணணும், அந்த கிட் எடுங்க. பாரதி, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் இதுல எழுதியிருக்கேன். இதுக்கப்புறமா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நீங்க போய் பெட்ல படுத்துக்கோங்க. ஆதி, நீங்க நீங்க சொன்ன கோயில் இதானா? இல்ல ஆதி, அது வந்து பரிகாரம்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லை இனிமே தானா?
ஆதி இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போய் விடுங்க பேச- ஆதி ப்ளீஸ், எப்படி பாரதி இப்படி செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். வீட்டுக்கு போய் பேசினா மட்டும் என்ன கதை சொல்ல போறீங்க? நீங்க செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்த போறீங்க அதானே? உங்க வயித்துல இருக்கிறது எனக்கு உங்களுக்கும் இருக்கிற அன்போட அடையாளம். அதை அழிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல ஆதி, அப்படி எதுவும் நான் பண்ணல. ஆதி, அந்த அளவுக்கு நான் மோசமானவளும் இல்ல. டாக்டர், வேணாம் டாக்டர். ம்? என் குழந்தை எனக்கு வேணும். என்ன சொல்றீங்க பாரதி? நீங்க தானே அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்பவும் நான் தான் டாக்டர் சொல்றேன். எனக்கு என் குழந்தை வேணும். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட அபார்ட் பண்ணணும் தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு இது வேண்டான்னு தோணுது. வெரி குட் பாரதி. நேத்து தர்மலிங்க சார் கிட்ட கூட நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவரு உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்ட பத்தியும் சொன்னதால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். சாரி டாக்டர், தேவையில்லாம உங்க டைமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நோ வரிஸ், இட்ஸ் ஓகே பாரதி. பட் ஒரே ஒரு கொஸ்டின் தான். நேத்து குழந்தை வேண்டான்னு சொல்லி பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை வேணும்னு சொல்றீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டுக்குமே காரணம் என் ஹஸ்பண்ட் தான் டாக்டர். யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவரை நான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டதை விட கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். ஒவ்வொரு தடவையும் நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் பதிலுக்கு அவர் எனக்கு திருப்பி கொடுக்கறது காதல் மட்டும்தான். நான் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அவமானம் கொடுக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு திருப்பி கொடுத்தது அன்பு மட்டும்தான். அப்படிப்பட்டவரோட குழந்தைய வயித்துல இருக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இத வாய்ப்புன்னு சொல்றதா இல்ல வரம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அந்த வரத்தை நானே அழிக்க நினைச்சா இந்த உலகத்திலேயே என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாரதி. ஆனா பிரச்சனையே உங்க பொண்ணுதான்னு தர்மலிங்க சார் சொன்னாரே. அவளுக்காக தானே நீங்களும் இந்த முடிவெடுத்தீங்க. என் பொண்ணு பிரச்சனை பண்றதெல்லாம் உண்மைதான் டாக்டர். அவ என்ன சொல்றான்னா அவளுக்கு இனிமே ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணாங்கிறதுல உறுதியா இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் சரி, என் பொண்ணு மேல இருக்கிற பாசம் ஒரு துளி கூட குறையாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.